ஐபிஎல் வரலாற்றிலேயே வேற லெவல் ஒரு சாதனையை புரிஞ்சிருக்காங்க எஸ்ஆர்ஹெச் நேற்று நடந்த மேட்ச்சில். அதாவது ஹையஸ்ட் ஸ்கோர் எவர் இன் ஐபிஎல் ரீச் பண்ணியிருக்காங்க எஸ்ஆர்ஹெச். வாழ்த்துக்கள் எஸ்ஆர்ஹெச். அது யாரு கூட அடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடப்பாறை சைடு 11 அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் பார்த்தீங்களா, மும்பை இந்தியன்ஸ் கிட்டேயே அப்படி அடிச்சிருக்காங்கன்னா பாருங்களேன் அப்படின்ற மாதிரியான வெறித்தனமான பேட்டிங்கு. டாஸ் வின் பண்ண மும்பை வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் போலிங் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னாங்க. மயக் அகர்வால் ஓப்பனிங் இறங்கினார். அவரை தவிர மற்ற எல்லாருமே ஆஃப் செஞ்சுரினா பாருங்களேன். என்னங்க சொல்கிறீங்க? ஆமாங்க, அவரை ஒரு 11 ரனில் காலி பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த டிராவல்ஸ் ஹெட்டு அபிஷேக் சர்மாலாம் வந்தாங்க பாருங்க. டிராவல்ஸ் ஹெட்லாம் 24 பாலுக்கு மனுஷன் 62 ரன். இந்த பக்கம் அபிஷேக் சர்மாவை எடுத்தீங்கன்னா 23 பாலுக்கு 63 ரன்ன்ற மாதிரி வெளுத்துக்கிட்டாங்க. எல்லா ஓவர்லையும் 20 ரன்னுக்கு குறையாம அடிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த 2 விக்கெட் போனதுக்கப்புறம் தான் சரி ஓகே அவ்வளோதான் சாந்தமாவாங்க மும்பை ஃபேன்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் வந்து நம்ம கால்சனும் நம்ம யாரும் மாக்ரமும் வந்து பார்த்தீங்கன்னா வெளுத்து வாங்கிட்டாங்க. இவர் 28 பாலுக்கு 42 ரன் மாக்ரம். அவர் நம்ம கால்சன் சொல்லவா வேணும், சும்மாவே ஆடுவார், இன்னைக்கு ஆடாமல் இருப்பார் அப்படின்ற மாதிரி. 80 ரன்னுங்க 30 பாலுக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, பூம்ரா தான் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருந்தார் போலிங்கில். மற்ற எல்லாருமே என்னத்தை சொல்கிறதுக்கு அப்படி ரன்னை கொடுத்து வாரி வழங்கியிருந்தாங்கன்னே சொல்லலாம். வெளித்தனமான பேட்டிங். 277 ரன் 20 ஓவருக்கு. இடையே இது ஓடி ஸ்கோர்ரா அப்படின்ற மாதிரியான ஒரு ஷாக்கில் தான் எல்லாருமே இருந்தாங்க. 278 எடுத்தா வின்னு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்தாங்க. ஓப்பனிங் இஷானும் ரோஹித் சர்மாவும் அதில் ஆடினாங்க. அவங்களும் நல்லா தான் ஆடுறாங்க. 12 பாலுக்கு 24 ரன் ரோஹித் சர்மா. அந்த பக்கம் அவர் 13 பாலுக்கு 34 ரன்ன்ற மாதிரி இஷான் கிஷன் ஆடினாலும் விக்கெட்டுகள் போச்சு. அதை வந்து எப்படியோ சரி கட்டுற மாதிரி ஆடணுமே அப்படின்ற மாதிரி திலக் வர்மா வந்து பார்த்தீங்கன்னா 30 பாலுக்கு 60 ரன் பயங்கரமாக அவரும் ஆடினாங்க. ஆனால் நடுவில் ரொம்ப ரன் கம்மியானதுனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ரன் அதிகமாக அடிச்சதுனால இவங்களால அடிக்க முடியல. ஒரு 246 தான் அடிக்க முடிஞ்சது. 31 ரன் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். இதை பற்றி இந்த மேட்சை பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இனிமேட்டு மும்பை எப்படி இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா அதையும் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளால சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.